ஓகே, இது நாங்கள் பார்க்க போகிறோம் ரசாயன சமநிலை, ரசாயன சமநிலையுடைய 3வது கிளாஸ். ஓகேடா? ஓகே, நாங்கள் லீச்செட்டலேயரின் தத்துவம் வந்து இங்கே பார்க்கணும். கேபிகேசிக்கான கோவைகள் அதோட கேபிகேசி இதில் தங்கியிருக்க விஷயங்களும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இங்கே பார்க்குற விஷயம் வந்து லீச்செட்டலேயரின் தத்துவம். ஓகே, லீச்செட்டலேயரின் தத்துவம் என்ன சொல்லுதுன்றாப்பு, ஒரு ரசாயன இயக்க சமநிலையில் இருக்கிற தொகுதிக்கு, ஒரு சமநிலையில் இருக்கிற ஒரு தொகுதி ஒன்றுக்கு நாங்கள் இப்போ A gas plus B gas, okay, 2B gas become 2C gas ன்னு வைங்க. அப்போ ரசாயன இயக்க சமநிலையில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு வெப்பநிலையா இருக்கட்டும், அமுக்கமா இருக்கட்டும், செறிவா இருக்கட்டும், இதுல A இந்த செறி, B இந்த செறி, C இந்த செறி, சம்திங். அப்ப என்ன செய்யணும்னாப்பு, இவை வெப்பநிலை, இந்த தொகுதியினுடைய வெப்பநிலை அல்லது தொகுதியினுடைய அமுக்கம் இல்ல இல்ல இதுல இருக்க கூறுநிலை செறிவு ஏதாவது ஒண்ணு மாற்றி அந்த தொகுதிக்கு நாங்க ஒரு நெருக்கத்தை பிரயோகிச்சோம்னா அந்த தொகுதி அந்த நெருக்கத்திலிருந்து தன்னை விடுவிச்சு கொள்ளும் மூலமா சமநிலையை மாற்றி அமைச்சு கொள்ளும். நான் அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் என்ற தொகுதி என்ன செய்யும்டா எங்களுக்கு அந்த அமுக்கத்தை குறைவடை செய்யும். நான் அதிகரிச்ச அமுக்கத்தை குறைவடை செய்யும். இதை என்ன செய்யுது, நான் வெப்பநிலையை கூடினா வெப்பநிலையை குறைவடைய செய்யும். ரைட்டா? நான் செறிவை கூடினா இப்ப ஏ செறிவை நான் கூட்டினா தொகுதி எப்படியோ என்ன செய்ய மாட்டா, அப்ப ஏ செறிவை குறைச்சாகும். நான் என்ன செய்யறனோ அதுக்கு எதிராகத்தான் செய்யும். நாங்க ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சு அந்த தொகுதிக்குரிய நெருக்கத்தை பிரயோகிச்சோம்னா அந்த நெருக்கத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக் கொள்ளுமா சமநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டு இந்த தொகுதி இந்த வேலையா இருக்கு. சரியா? சிஸ்டம் ரெண்டா தொகுதி. ரைட்டா? ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல போறேன்டா, இப்ப நான் பார்க்க போறோம் எப்படி அமுக்கத்தை மாத்தினா என்ன மாதிரி சமநிலை நகரம், வெப்பநிலையை மாத்தினா எப்படி மாறும், அமுக்கத்துக்கு எப்படி மாறும், செருக மாட்டேங்க என்னென்ன மாறும் என்ற விஷயங்களை நாங்க இல்ல பார்க்க போறோம்னா ஒரு சின்ன விஷயம் தான் பார்த்து நாங்கள எல்லா கல்வியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரைட். அப்ப நான் முதலாவது விஷயம் பார்க்கணும்னா ஒரு செறிவை நாங்க மாற்றிக்க என்ன மாதிரி எங்கட செறிவு மாற்றத்தை செறிவு மாற்றிக்க எங்களுக்கு எப்படி இந்த சமநிலை மாறும் என்ற விஷயத்தை பார்ப்போம். இப்ப பேரரசா செறிவினுடைய பாதிப்பா. முதலாவது விஷயம் வந்து செறிவினுடைய பாதிப்பு, சமநிலையில் செறிவின் பாதிப்பு, சமநிலையில் செறிவின் பாதிப்பு, செறிவின் பாதிப்பு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா ராசா, இப்ப எப்படி ஒரு தொகுதி இருக்கிறா, A gas plus B gas, 2B gas become C gas. ஓகே, plus B gas என்ன ஃபைன். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, ரைட்டா, ஏனுடைய செறிவு இந்த தொகுதிக்குள்ள ஏ நான் வந்து ஆட் பண்றேன்டா. அப்ப ஏ நான் ஆட் பண்ணிக்க ஏ கொண்டு சேர்க்க ஏன்ற அளவு இன்னும் கூடுமா இல்லையா, இதுக்குள்ள இந்த சமநிலை இருக்குது, சமநிலை அடைஞ்சிட்டு ஏபியும் சேர்ந்து சிஎன்டியும் எடுது, சிஎன்டியும் சேர்ந்து ஏபியும் எடுது, முன்னோக்கிய தாக்கவிதம் பின்னோக்கிய தாக்கவிதம் சமனா இருக்குது, அது சமநிலை. அப்ப அந்த சமநிலையில நான் ஏ கொண்டு ஆட் பண்றேன். ஏ ஆட் பண்ணினா இதுல ஒளியும் மாறுறதுல செறிவு கூடும். ஏ ஆட் பண்ணினா என்ன செய்ய முடியாம செறிவு கூடும். அப்ப ஏன்ற செறிவு கூடினா எனக்கு என்ன செய்ய முடியாது, சிஸ்டம் பார்க்கும் போது ஏன்ற செறிவை குறைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இது நான் என்று வைக்கிறேன். எங்களுக்கு இந்த இதை வந்து நான் சரியா நான் செய்யறத, அதாவது நான் இங்கால சிஸ்டம் அழகானது, தொகுதி அழகானு சொல்றேன் இல்லையா, சிஸ்டம் தொகுதி இதான் எங்கட தொகுதி. அப்ப சமநிலை எங்கால போகும், சமநிலை வந்து எங்கால போகும். சரி, நான் சோடா போறேன் விஷயத்த. சிஸ்டம் அழகானது, ஆபத்தானது, சோ கவனமா இருக்காரு. இங்க இந்த இது நான் என்ன செய்ய போறேன்டா, ஏனுடைய செறிவை கூட்டுறேன். இப்படி போட்டா விளங்க சோடா பேர போய் எல்லாத்தையும் மசாலா கொண்டிருக்காது. ஏன் செறிவு அதிகரிக்கும் போது அதெல்லாம் தேவையில்லை. இதை போட்ட விளங்க ஏன செறிவை நான் கூட்டுறேன். இப்படி போட்ட என்ன மீனிங், ஏன செறிவு அதிகரிக்கப்படுது. ஏன செறிவு அதிகரிக்கப்பட்டுச்சுண்டா தொகுதி என்ன செய்யும், அப்போ ஏன செறிவை குறைவடைய செய்யும். அவ்வளவுதான், ஏனுடைய செறிவை குறைவடைய செய்யும். அப்ப தொகுதி ஏன்ற செறிவை குறைக்கணும்ன்றதுக்காண்டி சமநிலை எங்க நோக்கி போகும், சமநிலை. அப்ப தொகுதி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுதியை சொல்றாங்க. இந்த தொகுதி என்ன செய்ய போகுது, ஏன்ற செறிவை குறைவடைய செய்யும். அப்ப ஏன்ற செறிவை குறையணும்டா எங்களுக்கு தாக்கம் எங்க நோக்கி நகரும், முன்னோக்கின்னு சொல்லுவோம், அல்லது வலது புறமாக, இது வலப்பக்கம் அல்லது முன்னோக்கி, ரெண்டாம் பக்கம், இடப்பக்கம் வேண்டாம், இடம் நோக்கி அல்லது பின்னோக்கின்னு சொல்லுவோம், இது வலது. சரியா? சமநிலை முன்னோக்கி நகரும், இது அப்படி சொல்லலாம், முன்னோக்கின்னு சொல்லலாம், முன்னோக்கி நகரும் அல்லது வலது புறம் சொன்னாலும் ஓகே.
நான் என்ன செய்கிறேன்டா இனி ஏயுடைய செறிவை குறைச்சிட்டேன். என்னண்டு ஏ கொஞ்சம் ரிமூவ் பண்ணி சம்திங் ஏதோ ஒன்று ஏ செறிவை நான் குறைச்சிட்டேன். அடே நாங்க ஏ செறிவை குறைவடைய செய்யக்க தொகுதி என்ன செய்ய பார்க்கும் ஏ செறிவை கூட்டம். ஏ கேஸ் செறிவை கூட்டணும். ஏ கேஸ் செறிவை கூட்டணும்டா சமநிலை எங்க நோக்கி நகரும். அப்போ சமநிலை வந்து ஏ கேஸ் செறிவை கூட்டியாகணும்டா எனக்கு பின்னோக்கி நகர சேர்ந்து ஏயும் பியும் உருவாக ஏயுடைய செறிவு கூடும். அப்ப சமநிலை எங்க நோக்கி நகரும்டா பின்னோக்கி நகரம். பி பாப்போம். நான் என்ன செய்ய போறேன் பி செறிவை நான் கூட்டிட்டேன். பி செறிவு இப்படி போட என்ன பி செறிவு டபுள் பிராக்கெட் போற பி செறிவு நான் அதிகரிச்சிட்டேன். பி செறிவு நான் கூட்டினா என்ன செய்யும்டா தொகுதி பி செறிவை குறைவடைய செய்யும். பி செறிவை குறைவடைய செய்யும். அப்படி குறைவடைய செய்யணும்டா சமநிலை எங்க நோக்கி நகரம். பி செறிவை குறைச்சாகணும். பி செறிவை நான் குறைக்கணும்டா ஏயும் பியும் சேர்ந்து சீதியும் வந்துச்சுண்டா தானே அப்போ பி செறிவு அதாவது முன்னோக்கி தாக்க நடக்க 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 பி செறிவு குறையும். அப்ப பி செறிவை குறைக்கணும்டா சிஸ்டம் சமநிலையை முன்னோக்கி நகரும். சரி பி செறிவை கூட்டிட்டு வை. பி கேஸ் உடைய செறிவை நான் கூட்டிட்டு வை. கூட்டினா சிஸ்டம் பார்க்கும் அரே நீ என்ன செய்யறியோ அதுக்கு எதிராத்தான் சிஸ்டம் செய்யும். தொகுதி உனக்கு எதிராத்தான் செய்யும். இது நீ பி உடைய செறிவை கூட்டிட்ட சிஸ்டம் பி செறிவை குறைச்சாகணும்டா. பி செறிவை குறைக்கணும். சரியா மாத்தியாட பி செறிவை நீ குறைச்சா சிஸ்டம் பி செறிவை கூடும். பி செறிவை கூடம்டா பேக்வர்டா ரியாக்ஷன் நடக்கும். இதுக்கு சி செறிவு நடக்கும். சி உடைய செறிவு யோசிச்சு வேடா சி உடைய செறிவை நாங்க கூட்டேங்க ரைட் என்ன நடக்க போகுது பா சி செறிவை நாங்க கூட்டோம்டா. தென் இல்ல நீ சிஸ்டம் என்ன செய்ய போகுது சமநிலை நோக்கி நகரும். யோசிச்சு பார் சி செறிவை நீ கூட்டு வேண்டும் வை. சி கேஸ் செறிவை நீ கூட்டினீண்டா சிஸ்டம் சி செறிவை குறைவடைய செய்யணும். சி செறிவை குறைவடைய செய்ய வேண்டாம் பின்னோக்கி தாக்க நடக்க நடக்க முதல்ல பேர் ஏயும் பியும் சேர்ந்து சியும் பியும் எடுது சியும் பியும் சேர்ந்து ஏயும் பியும் எடுது ரெண்டும் சமநிலை இல்லையா. முன்னோக்கி தாக்க வீதம் பின்னோக்கி தாக்க வீதம் சமனா இருக்குது. ஆனா எனக்கு சி செறிவை நீ கூட்டினேண்டா சிஸ்டம் ஏதாவது ஒரு வழியில சி செறிவை குறைக்கணும். அதுக்கு சமநிலை பின்னோக்கி நான் வந்தா சரி சமநிலை பின்னோக்கி நான் வந்துச்சுன்னா சி செறிவு குறையும். இதே நான் சி கேஸ் செறிவை குறைச்சிட்டேன். நான் குறைச்சா சிஸ்டம் பார்க்கும் சி செறிவை கூட்டம். சி செறிவை கூட்டம் என்ன செய்யணும்டா அப்போ யோசிச்சு சி செறிவை கூட்டம்டா சி செறிவை கூட்டம்டாடா ரியாக்ஷன் வந்து போர்வர்டா நடக்கணும். முன்னோக்கிய தாக்க நடக்கணும். அப்ப செறிவுகள் எப்படி பாருங்க. இப்ப திண்மங்கள் வந்து சேர்க்கிறாலேயோ அகற்றாலேயோ வந்து எங்களுக்கு சமநிலை பாதிக்கப்படல. இப்ப டியோட திண்மம் வேண்டா எங்களுக்கு இந்த அவரை சேர்க்கிறாலேயோ அகற்றாலேயோ கொஞ்சம் அகற்றாலேயோ எங்களுக்கு என்ன செய்யாதப்போ சமநிலையில பாதிப்பு ஏற்படாது. ரைட்டா ஓகே. அப்ப என்ன சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு ஆளுடைய சிறிய கூட்டம் அதை குறைமுகமா சமநிலையை மாற்றப்படுமாடா இப்படி விஷயத்தை பார்த்துக்கணுங்க. ஆனா இப்ப திண்மங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்ப டியோட திண்மமா இல்லது சியோட திண்மமா இருந்துச்சுன்னா அது நாங்க சேர்க்கிறாலேயோ அகற்றாலேயோ எங்களுக்கு சமநிலை வந்து பாதிக்கப்படாது. ரைட் ஓகே. அடுத்து நாங்க பார்க்க போற விஷயம் என்னடா இப்ப இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. கால்சியம் கார்பனேட் solid calcium oxide solid plus CO2 gas. இதுக்கு படிவனை கொள்ளுங்க. CO2 gas ஐ சேர்ப்பின். CO2 gas ஐ தொகுதியில் சேர்ப்பின் ஜோசிப்ப நீ என்ன செய்வ நீ CO2 சேர்த்து அதுக்குள்ள அவருடைய CO2 நீ சேர்க்கிறதால CO2 gas நீ சேர்க்கிறதால என்ன நடக்க போகுதுடா ஆசா ரைட்டா CO2 gas நீ சேர்க்கிறதால இந்த இவருடைய செறிவு அதிகரிக்கப்படுது. அதை குறைவடைய செய்யுமா சமல பின்னோக்கி நகரும். அவ சேர்ப்பின் என்ன நடக்கும் சேர்த்தா CO2 செறிவு அதிகரிக்கும். சிஸ்டம் என்ன செய்யும்னா CO2 செறிவு குறைவடைய செய்யும். இதுக்காண்டி சமநிலை எங்க நோக்கி போகும்னா சமநிலை எனக்கு பின்னோக்கி போகும். யோசிச்சுப்ப ஏன்னா நீ CO2 செறிவு அதிகரிச்சுட்ட சிஸ்டம் பார்க்க என்ன செய்யும் CO2 செறிவு குறைவடைய செய்யணும். இதுக்காண்டி சமநிலை பின்னோக்கி போகும். ரைட்டா ஓகே. அப்ப எனக்கு CO2 கேஸ் தொகுதியில சேர்த்தா அப்படியே சமநிலை இருந்துச்சுடா இதுல நீ CO2 கேஸ் சேர்க்கிறத வந்து சமநிலை வந்து எங்க நோக்கி போகும்டா பின்னோக்கி போகும். CO2 செறிவு வந்து என்ன செய்யறங்களுக்கு கூடி இருக்குது.
சியோட சிறுவை கூட்டினோம்டா அதை குறைவடை செய்யும் மூலமா சமநிலை வந்து என்ன செய்யணும்னா பின்னோக்கி போகும். அவ்வளோ விஷயம். சரியா? ரைட். ஓகே. அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்றோம்டா, எங்களுக்கு இப்ப கால்சியம் ஆக்சைடை சேர்க்கிறாள் CO கால்சியம் கார்பனேட் CaCO3 சேர்ப்பின் சேர்ப்பின் சமநிலை மாறாது. சமநிலை மாறாது. சரியா? ரைட். ரைட். ஓகே. அடுத்த விஷயம் பார்க்க போறோம்னா எப்படி இந்த அமுக்கத்தால வந்து சமநிலை பாதிக்கப்படும் என்ற விஷயத்தை பார்க்கணும். ரைட்டா? இதை பிரச்சனை விளையாடுங்களா? இப்ப கால்சியம் ஆக்சைடு சொல்லிட்டையோ கால்சியம் கார்பனேட் சேர்க்கிறாரையோ எங்களுக்கு சமநிலை வந்து பாதிக்கப்பட போவது. சரியா? ரைட். ஓகே. அடுத்து வந்து அமுக்கம் எப்படி சமநிலையை பாதிக்கும்? சமநிலையில் அமுக்கத்தின் பாதிப்பு. சரியா? ஓகே. சமநிலையில் வந்து அமுக்கத்தின் பாதிப்பு. சமநிலையில் அமுக்கத்தின் பாதிப்பு. சரியா? சமநிலையில அமுக்கத்தின் பாதிப்பு அப்படி. ரைட். ஒரு தொகுதியே இல்லை. முதலாவது விஷயம் வந்து மூல எண்ணிக்கை குறைவுடன் நடைபெறும் தாக்கம். குறைவுடன் நடைபெறும் தாக்கம். மூல எண்ணிக்கை குறைவுடன் நடக்கிற தாக்கம் முடியும். A கேஸ் பிளஸ் B கேஸ் become C gas. இப்ப A gas plus 2 B gas become C gas. இதனா என்ன செய்யணும்னா நான் அமுக்கத்தை கூட்டணும். அடே சிம்பிளா விஷயம். நான் அமுக்கத்தை கூட்டினா என்ன செய்யும்னா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடை செய்யும். அப்ப நான் அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யும்னா அமுக்கத்தை குறைவடை செய்யும். அப்ப அமுக்கத்தை குறைவடை செய்யணும். மூல எண்ணிக்கை குறைஞ்ச திசையில சமநிலைனாக. அப்ப நான் அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை எப்படி கூட்டலாம்? நெருக்குறதால அமுக்கத்தை கூட்டலாம். அமுக்கம் என்று எப்படி உருவாகிறது? அந்த வாயு மூலக்கூறுகள் பாத்திர சுவரோட மூதிகை அடைகிறதால அமுக்கம் உருவாகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த தொகுதி இருக்குது. இந்த தொகுதியினுடைய அமுக்கத்தை கூட்ட போதும் எப்படி என்றா கனவளவு குறைவடைகிற வழியா அமுக்கம் கூடும். அப்ப இங்க அமுக்கம் P என்றா இங்க P எப்படி என்ன செய்வோம்? அமுக்கத்தை நான் கூட்டிட்டேன். அப்ப என்ன செய்யும்? இந்த வாயு மூலக்கூறுகள் வந்து இந்த பாத்திர சுவரோட மூதிகை அடைகிற வீதம் வந்து கூட போகுது. அமுக்கம் கூட போகுது இல்லையா? கனவளவு குறைக்கிற வழியா அமுக்கம் வந்து கூடும். நீ அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யும்? அமுக்கத்தை குறைச்சாங்க. இதுக்கு இருக்க ஒரே ஒரு வழி என்னன்னா இதுல அமுக்கம் வந்து உருவாவதற்கான காரணம் அந்த வாயு மூலக்கூறுகள் வந்து இந்த பாத்திரச்சூட மோதிகை அடைகிறாங்க. அப்ப அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்னா அதுல இருக்க இந்த வாயு மூலக்கூறுகளோட அளவை நாங்க குறைச்சோம்னா ஓகே. நான் கனவளவை குறைவடைய செஞ்சு அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைச்சாகணும். அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்னா அதுக்கு வழி என்னண்டா? இந்த கனவுலாம் மாத்த இல்லாது. இது ஒரு குறைப்பானவே நாங்க அப்படி குறைச்சிட்டு என்ன நிலையா வச்சிருக்கோம். அப்படி அது மாத்த இல்லாது. அப்ப அதை பார்க்கும் பிறகு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும். என்ன செய்யும்? இதுல அமுக்கம் ஏற்படுவதற்கு காரணமே இந்த வாயு மூலக்கூறுகள். அந்த வாயு மூலக்கூறுடைய அளவை குறைச்சு விட்டா அமுக்கம் குறைய வேண்டாம். அதுக்கு தெரியும் இல்லையா? அப்ப என்ன செய்யும்? அப்போ நாங்க வழி அளவு கனவளவை அதிகரித்து கனவளவை தொகுதியின் கனவளவை குறைத்து அமுக்கத்தை அதிகரிப்பின் தொகுதி அமுக்கத்தை குறைக்கும் மூலமாக மூல எண்ணிக்கை குறைந்த திசையில் சமநிலையை நகர்த்தும். சரியா? ரைட். அப்ப ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளுங்கடா. கனவளவை குறைச்சு அமுக்கத்தை அதிகரிச்சோம்னா தொகுதி அமுக்கத்தை குறைவடைய செய்யும் மூலமாக மூல எண்ணிக்கை குறைந்த திசையில் சமநிலையை நகர்த்தும். இதே கனவளவை அதிகரித்து பாடத்தில் என்ன நிலைவீங்களா? கனவளவை அதிகரிக்கிறதால நாங்க அமுக்கத்தை குறைவடைய செய்தால் கனவளவை அதிகரிக்கிறதால அமுக்கத்தை குறைவடைய செய்தால் தொகுதி அமுக்கத்தை அதிகரிக்கும் மூலமாக சமநிலையை
சமநிலையை மூலனிக்கு அதிகரிக்கும் திசையில் நகர்த்து. சரியா? இது எல்லாத்துக்கும் 3 கணிசம் பார்க்கணும். அந்த 3 கணிசம் ஓகே. அதாவது மூலனிக்கு குறைஞ்சாலும் சரி, மூலனிக்கு கூடினாலும் சரி, மூலனிக்கு மாறாவிட்டாலும் சரி, இந்த 2 விஷயத்தை நான் யோசிச்சோம்னா அமுக்க பிரச்சனை முடியும். ஓகே, நான் பார்ப்போம். ரைட். ரைட். அப்ப முதலாவது பிரச்சனை வந்து A gas plus 2B gas வந்து become C gas இல்லையா? முதலாவது மூலனிக்கு குறைவடையும். A gas plus 2B gas become C gas. ஓகே, நான் என்ன செய்யறேன்னா, நாங்க என்ன செய்ய போறோம்னா, நான் என்ன செய்யறேன்னா அமுக்கத்தை அதிகரிக்கிறேன். அமுக்கத்தை அதிகரிச்சா சிஸ்டம் தொகுதி, இந்த தொகுதி என்ன செய்யும் ரெண்டா அந்த அமுக்கத்தை குறைவடைய செய்யும். சமநிலை எங்க நோக்கி நகரணும்? சமநிலை. நான் சோடாச்சு பண்ண விஷயத்தை நாங்க அமுக்கத்தை நாங்க அதிகரிச்சிட்டோம். தொகுதி பாகம் அமுக்கத்தை குறைவடைய செய்யணும். அந்த அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்னா அதுல இருக்கிற அந்த வாயு மூலக்கு அளவு குறையணும். 1 மூலம் 2 மூலம் தாக்கி 1 மூல் உருவாகுது. முன்னோக்கி தாக்க நடக்க 3 மூல் அழிவடைஞ்சு 1 மூல் உருவாகும். எனக்கு தேவை அமுக்கத்தை குறைக்கணும். அமுக்கத்தை குறைக்கணும்னா மூலனிக்க குறையணும். மூலனிக்க குறையணும்னா சமல்ல முன்னோக்கி நகர்ந்தா சரி. அமுக்கத்தை நான் குறைச்சு போட்டேன். சிஸ்டம் அமுக்கத்தை கூட்டும். சிஸ்டம் அமுக்கத்தை கூட்ட யோசிக்குதுண்டா இதுக்குள்ள இருக்கிற மூலனிக்கே கூட்டணும். மூலனிக்கே கூட்டணும்னா 1 மூலம் 2 மூலம் சேர்ந்து 1 மூல் வருது. 3 மூல் சேர்ந்து 1 மூல் வருது. பின்னோக்கி பார்த்தா 1 மூல் அழிவடைஞ்சு 3 மூல் உருவாக போகுது. எனக்கு தேவையா அமுக்கத்தை கூட்டணும். இதுக்காண்டி மூலனிக்கை கூட்டணும். மூலனிக்கையை கூட்டணும்டா சமநிலை பின்னோக்கி நகரும். இதை என்ன செய்யணும்டா? மூலனிக்கை குறைக்கணும் காணிதான் சமநிலை முன்னோக்கி போகுது. அவ்வளவு விஷயம். அவ அமுக்கத்தை அதிகரிக்கிறதால என்ன பிரச்சனை விஷயம் நான் சொல்லி இதங்களுக்கு மூலனிக்க சமநிலையில அமுக்கத்தின் பாதிப்பு மூலனிக்கை குறைவோடு நடக்கிற தாக்கம். அடுத்த இரண்டாவது மூலனிக்கை அதிகரிப்பு நடைபெறும் தாக்கம். மூலனிக்கை அதிகரிப்புட நடைபெறும் தாக்கம். அப்ப மூலனிக்கை அதிகரிப்பு நடைபெறும் தாக்கம் எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப A gas become B gas plus D gas. ஓகே, இது மூலனிக்கை இப்ப 1 மூல்ல இருந்து இந்தியால 1 மூல் 2 மூல் வந்திருக்கு. மூலனிக்கை அதிகரிப்போட நடைபெறும் தாக்கம். இதுக்கு என்ன மேல வருதா அதையும் யோசிச்சு நான் என்ன செஞ்சிட்டேன்? அமுக்கத்தை கூட்டிட்டேன். எப்படி அமுக்கத்தை கூட்டி இருக்கிறான்? கனவுளவ குறைவடைய செஞ்சு அமுக்கத்தை கூட்டிட்டேன். சிஸ்டம் அமுக்கத்தை குறைக்க பார்க்கும். அமுக்கத்தை குறைக்கணும்னா மூலனிக்க குறையணும் இல்லையா? அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்னா மூலனிக்க குறைச்சாகணும். மூலனிக்க குறைஞ்ச வந்து பின்னோக்கி சமநிலை பின்னோக்கி அமுக்கத்தை நான் குறைச்சிட்டேன். சிஸ்டம் அமுக்கத்தை கூட்டும். அதுக்கு அமுக்கத்தை கூட்டணும்னா மூலனிக்க கூடினது சார். அது முன்னோக்கி திசையா இருக்கும். 1 மூல் அழிவடைஞ்சு 2 மூல் இருக்கும். முன்னோக்கி தான். அடுத்த 3வது டைப் வந்து மூலனிக்கை மாற்றம் இல்லாம நடக்கிறதாங்க. மூல் எண்ணிக்கை மாற்றமின்றி நடைபெறும் தாக்கம். சரியா? ஓகே, இப்போ A gas plus B gas become C gas plus D gas. சரியா? நான் அமுக்கத்தை கூட்டுறேன். சிஸ்டம் என்ன செய்ய பார்க்கும்? அமுக்கத்தை குறைவடைச்சு மூலனிக்கை குறையணுமா இல்லையா?
ரெண்டு பக்கம் மூல நீக்க சேம். அப்ப மூல நீக்க மாற்றம் இல்லாம நடைபெற தாக்கங்கள்ல அமுக்கத்தால பாதிப்பு வராது. அவ சமநிலை வந்து நோ சேஞ்ச், பாதிக்கப்படாது. சமநிலையில பாதிக்கப்படாது. அமுக்கத்தால பாதிக்கப்படாத பொருள். அமுக்கத்தால் பாதிப்பு இல்லை. அமுக்க மாற்றத்தால் சமநிலையில் பாதிப்பு இல்லை. அமுக்க மாற்றத்தால் சமநிலையில் தான் பாதிப்பு இல்லை. சமநிலையில் பாதிப்பு இல்லை. சமநிலையில பாதிப்பு இல்லை. ஓகேடா, ரைட். ஒரு விஷயத்தை வழியா கிளியரா வைக்கணும். நான் சொல்ற விஷயம் சமநிலையை தான் பாதிக்காது. ஆனா முன்னோக்கிய தாக்க வீதத்துக்கு என்ன செய்யும், பின்னோக்கிய தாக்க வீதத்துக்கு என்ன செய்யும்? 16ல ஒரு எம்ஜி கோடியில கலியம் வந்து பிரச்சனை பண்ணும். சமநிலையில பாதிப்பு இல்லை. ஏன் சமநிலையில பாதிப்பு இல்லை? வழியா காமிச்சு. இப்ப இந்த கிராஃபால நான் கதைக்கிறேன்னா, இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்டா, அமுக்கத்தை வந்து நான் கூட்டிட்டேன். அமுக்கத்தை கூட்டுறா என்ன மீனிங்னா, இந்த தொகுதியை வந்து நெருக்கப்படுது. இந்த தொகுதி நெருக்கப்படுதுன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த சிறை வந்து கூடும். என்னடா P7CRT இல்லையா? P7 என்ன P7CRT டெம்பரேச்சர் மாதிரில நான் அமுக்கம் கூடினா சிறைவு கூடும். சிறைவு கூடினா தாக்க வீதம் கூடும். முன்னோக்கிய தாக்க வீதம் கூடும், பின்னோக்கிய தாக்க வீதம் கூடும். ஏன்னா எல்லா சிறையும் கூடும். நாங்க நெருக்கிக்க அந்த அலகு கனவளவுல இருக்கிற மூலக்கூறு எண்ணிக்கை கூடுது. சோ முன்னோக்கிய தாக்க வீதம் அதான் சொல்லு, தாக்கின சிறையும் கூடும், விளைவிட சிறையும் கூடும். தாக்கின சிறையும் கூடும், விளைவுடைய சிறையும் கூடும். எங்களுக்கு முன்னோக்கிய தாக்க வீதமும் கூட போகுது, பின்னோக்கிய தாக்க வீதமும் கூட போகுது. ரெண்டும் அதாவது நான் சொன்ன பேரு இதான் சமநிலை. சமநிலை ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் சமன் ரேட் ஆஃப் ரிவர்ஸ். இதுல என்ன நடக்குதுன்னா அமுக்கத்தை கூட்டிக்க ரெண்டுமே கூடுது. ரெண்டுமே கூடுது. இப்ப அமுக்கத்தை அதிகரிச்சா என்ன இது ரேட் இது டைம். அமுக்கத்தை நாங்க சமநிலை அடைஞ்ச பிறகு அமுக்கத்தை அதிகரிக்க ரெண்டுமே கூடுது. ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் கூடுது, ரேட் ஆஃப் ரிவர்ஸும் கூடுது. ரெண்டும் சமனா கூடுற வழியா சமநிலையில பாதிப்பு இல்லை. இதுக்கு முதல் பார்த்த நாங்கள் முன்னோக்கி சமநிலை நகருது, பின்னோக்கி நகருது என்றா அதுக்கு என்ன செய்ய முடியும்? முன்னோக்கி அதிகரிப்பு காட்டிலும் பின்னோக்கி அதிகரிப்பு கூடவே இருக்குது என்ன பின்னோக்கி போகும். அந்த பிரச்சனை நான் சொல்லுங்க. இதப்ப எங்களுக்கு இது கட்டாயம் முக்கியமான ரெண்டுமே கூடுது, ரெண்டுமே ஒரே அளவால கூடக்கூடிய சமநிலையில பாதிப்பு இல்லை. ஆனா முன்னோக்கிய தாக்க வீதம் கூடுது, இப்ப பின்னோக்கி தாக்க வீதம் நோட்ல போட்டுக்கலாம். ஏன் கூடுது? ஏன் முன்னோக்கி தாக்க வீதம் கூடுது, பின்னோக்கி தாக்க வீதம் கூடுது? அமுக்கத்தை அதிகரிக்கும் போது அமுக்கம் கூட செறிவு கூடும். செறிவு கூடினா ரேட் கூடும், தாக்க வீதம் கூடும். அது முன்னோக்கிய தாக்க வீதத்துக்கான வீதம் கூடும், பின்னோக்கிய தாக்க வீதத்துக்கான வீதம் கூடும். அவையோட செறிவு கூடிய ஒரு சின்ன இடத்துல வந்து அடைக்கப்பட்டிருக்கணும். அவையோட தாக்க வீதம் கூடும், பயன்படும் மோதனிக்க கூடும், பயன்படும் மோதனிக்க கூடும், தாக்க வீதம் கூடும். ஓகே ரைட். இதை பற்றி பார்ப்போம். இதே நான் அமுக்கத்தை குறைச்சா இந்த சிஸ்டம் என்ன நடக்கும்? அமுக்கத்தை குறைவடைய செஞ்சோம்னா, அமுக்கத்தை நாங்க குறைச்சோம்னா இந்த சமநிலையில பாதிப்பு வரையிலேன்னு சொன்னா என்ன ரீசன்னா, அமுக்கத்தை குறைக்க செறிவு குறையும். அப்படி செறிவு குறைக்க வந்து ரெண்டுமே குறையும். முன்னோக்கி தாக்க வீதம் குறையும், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரெண்டுமே குறையும். ரெண்டு சமனா குறைந்தபடியா எங்களுக்கு சமநிலையில பாதிப்பு இல்லை. இது சம்பந்தமான கிராஃப் வந்து வடிவானாங்க கைனடிக்ஸ் தாக்க இயக்கவியல வந்து பார்க்கலாம். அடுத்த விஷயம் வந்து வெப்பநிலை. மூன்றாவது வெப்பநிலையில என்ன மாதிரி வெப்பநிலை சமநிலையில் வெப்பநிலையின் பாதிப்பு. சரியா? என்ன சொல்லுங்க? அக்கா வெளியில இருந்து கூட்டுறான்னு சொல்லுங்க. சிம்பிளா ஜோஸ் அக்கா வெளியில இருந்து கூட்டுறா. அக்கா வெளியில நின்று கூட்டுறா. நீ வெப்பநிலையை கூட்டு, வெப்பநிலையை கூட்டு, சமநிலை அக வெப்ப திசையில நகரம். அதான் நினைப்ப அக்கா வெளியில கூட்டுறாங்க. வெப்பநிலையை கூட்டினா சமநிலை அக வெப்ப திசையில நகரம். அப்ப வெப்பநிலையை குறைச்சா அது இதை வச்சு யோசிச்சு. அப்ப வெப்பநிலையை கூட்டினா சமநிலை அக வெப்ப திசையில நகரம் விளையாடும். சரியாகும்? ரைட். அப்ப பாப்போம்டா ஏன் அது கூடுதல் கொஞ்சம் விஷயம் வந்து பார்க்கலாம்டா.
இப்போ நார்மலாக பார்க்கணும் ஒரு முத்தாக்கம் அகவெப்பத்தாக்கம் முத்தாக்கம். அப்போ இதில் போடுகளோ நோட்டில் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது அகவெப்ப திசையில் சமன நகரும். வெப்பநிலை குறைவடையும் போது வெப்பநிலை குறைச்ச வேண்டாம் புறவெப்ப திசையில் நகரும். அவ்வளோதான் விஷயம். முத்தாக்கம் அகவெப்ப தாக்கம் வேண்டாம். இதுக்கு உதாரணம் வந்து கல்சியம் கார்பனேட் இருக்கும். கல்சியம் கார்பனேட்டுடைய பிரிகை கல்சியம் ஆக்சைடையும் CO2 கேஸையும் தரும் இல்லையா? இந்த பிரிகையில வந்து இதோட அகவெப்ப தாக்கம் முன்னோக்கிய தாக்கம் டெல்டா H greater than நோட் அகவெப்ப தாக்கம். டெல்டா H வந்து பின்னோக்கி தாக்கம் வந்து டெல்டா H less than நோட் அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். நான் வெப்பநிலையை கூடினா நான் அதாவது சிஸ்டம் வெப்பநிலையை கூடி சிஸ்டம் நான் இது நான் வெப்பநிலையை கூட்டிட்டேன். சிஸ்டம் என்ன செய்யும்? வெப்பநிலையை குறைவடை செய்யும். சமநிலை அதுக்கான சமநிலை எங்க நோக்கி நகரம்? சமநிலை எங்க நோக்கி நகரம் யோசிச்சுப்ப அக்கா வெளியில நின்று கூட்டலாம் சொன்ன வெப்பநிலையை கூடினா இதையும் யோசிக்கிறேன் ஈஸியா குழம்பாது. வெப்பநிலையை கூடினா அகவெப்ப திசையா அகவெப்ப திசை முன்னோக்கிறேன். நான் வெப்பநிலையை கூட்டிட்டேன் உண்ட அக்கா தானே. அப்ப நீ தான் யோசி. அப்ப நீ தான் கூட்டிப்ப சிஸ்டத்துக்கு போய் யோசிக்காத. நீ கூட்டி நீ இதை யோசிக்காத. இப்ப நீ கூடி நீ அக்கா வழியில கூட்டலாம் வெப்பநிலையை கூட்டினா அகவெப்ப திசை. இங்க அகவெப்ப திசையில முன்னோக்கி சமநிலை முன்னோக்கி நகர். அவ்வளவு சமநிலை முன்னோக்கி. வெப்பநிலையை குறைச்சா வெப்பநிலையை கூட்டணும். ஓகே நாங்க லீச்செட்டலை இருந்த கொள்கைப்படி யோசிப்போம். நான் சும்மா சோடா ஞாபகம் வச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னதுண்டாப்பு நீ ஏதாவது ஒன்று செஞ்ச அந்த தொகுதிக்கு நெருக்கத்தை கொடுத்தீங்கன்னா தொகுதி அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிச்சு கொள்ளும். அவ்வளவு வெப்பநிலையை கூட்டினா வெப்பநிலை குறைவடை செய்யும். நீ என்ன செய்யற இதோட தொகுதிக்கு இந்த பெரிய சமநிலை இருக்கு. நீ என்ன செஞ்சுட்டா வாசா வெப்பநிலையை கூட்டிட்ட. சூடாக்குறன்னு சொன்னா வெப்பநிலையை கூட்டுறான். குளிர்த்திறம் சொன்னா வெப்பநிலை குறைவடை செய்யறான். அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல குளிர்த்திறம் என்ன மீனிங்? வெப்பநிலை குறைவடை செய்யறான். சூடாக்குறோம்னா வெப்பநிலை அதிகரிக்கிறோம். ஓகே நான் சூடாக்கி வெப்பநிலை அதிகரிக்கிறேன். சிஸ்டம் பாக்கு நீ வெப்பநிலையை கூட்டி போடுறான். சிஸ்டம் அந்த வெப்பநிலையை குறைவடை செய்யணும். அது யோசிக்கும் எப்படி குறைவடை செய்யலாம். எங்களுக்கு முன்னோக்கி தாக்கம் நடக்கிறதுக்கு வெப்பம் தேவை. யோசிச்சுப்பேன் அகவெப்ப தாக்கம் என்ன மீனிங்? வெப்பத்தை எடுத்துக்கணும். அப்ப இந்த முன்னோக்கி தாக்கம் நடக்கிறதுக்கு வெப்பம் தேவை. நீ அதிகரிச்ச வெப்பத்தை நீ சூடாக்கி அதிகரிச்ச வெப்பத்தை அது இந்த தாக்கத்தை யூஸ் பண்றதால குறைவடை செய்யும். இந்த தாக்கத்துக்கு யூஸ் பண்ணணும். அதாவது அகவெப்ப திசையில நகர்ந்துச்சுன்னா நீ அதிகரிச்ச அந்த வெப்பத்தை குறைவடை செய்யலாம். அதால அகவெப்ப திசையில நகருது. நீ வெப்பநிலையை குறைச்சிட்டு என்ன வை எப்படி குறைக்கலாம்? ஐஸுக்கு வச்சு இல்லை குளிர்த்தினா வெப்பநிலையை குறைச்சாச்சு. சிஸ்டம் வெப்பநிலையை கூட்டி ஆகணும். அது பார்க்குது. எனக்கு தாக்கம் பின்னோக்கி நகர்ந்தா அதாவது புறவெப்ப திசைன்றதுக்கு தாக்கம் விடுவிக்கப்படும். வெப்பம் விடுவிக்கப்படும். நீ குறைச்ச வெப்பத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். எப்படி? பின்னோக்கி தாக்கம் நடந்து அந்த வெப்பம் விடுவிக்கப்படுறதால தயாரிச்சுக்கணும் தேடக்கூடிய வெப்பத்தை. அதான் எங்களை லீச்செட்டல் கொடுக்கப்படி நாங்க யோசிக்கிறோம். இதை நீ அதெல்லாம் உனக்கு தேவையா? சும்மா நார்மலா விளையுங்கள் இல்ல கஷ்டமான யோசிச்சா அக்கா வழியை கூட்டலாம். எந்த சந்தர்ப்பத்தையும் மறக்காது. வெப்பநிலையை கூடினா அகவெப்ப திசை, வெப்பநிலையை குறைச்சா புறவெப்ப திசை. அவ்வளவுதான். சரியா? ரைட். இப்ப நான் ஒரு அகவெப்ப சமநிலைக்கு பார்த்துருக்கோம்டா. ஒரு புறவெப்ப தாக்கத்துக்கு பாருங்க யோசிப்போம். ரைட். ஓகே ஒரு புறவெப்ப சமநிலைக்கு இந்த மாதிரி ரைட்டா முத்தாக்கம் புறவெப்ப தாக்கம். சரியா? அடே இதுல இருந்து அகவெப்ப தாக்கம் சில தாக்கம் தரமாட்டான். அகவெப்ப ஒரு பிணைப்பு உடைஞ்சிருந்தா அகவெப்ப தாக்கம். ஒரு கல்லை உடைக்கணும்னு எனர்ஜியை கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி கல்சியம் உடைக்கணும்டா நீ சக்தியை கொடுக்கணும். அதான் சக்தி உள்ளெடுக்கப்படும். அது அகவெப்ப தாக்கம். பிணைப்பு உடைகிறதுக்கு வெப்பம் உள்ளெடுக்கப்படும். பிணைப்பு உருவாயிக்க மாறி வெப்பம் ரிலீஸ் ஆகும். ரைட்டா? அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ SO2 கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் சேர்ந்து ரெண்டு SO3 கேஸ். ஓகே அப்ப ரெண்டு SO2 கேஸ். இது ஒரு புறவெப்ப தாக்கம். டெல்டா H லெஸ் தேன் நோட். டெல்டா H லெஸ் தேன் நோட். டெல்டா H வந்து கிரேட்டர் தேன் நோட். வெப்பநிலையை நான் அதிகரிச்சிருந்தா நான் என்ன செய்கிறேன்? நான் வெப்பநிலையை கூட்டுறேன். சிஸ்டம் என்ன செய்யுது? வெப்பநிலையை குறைவடை செய்யும். நான் வெப்பநிலையை குறைவடை செய்கிறேன். சிஸ்டம் செய்யுது வெப்பநிலையை கூட்டுது. பாப் என்ன நான் வெப்பநிலையை அதிகரிச்சிருந்தா சும்மா யோசி அக்கா வழியை கூட்டலாம். வெப்பநிலையை கூடினா அகவெப்ப திசை முன்னோக்கி தாக்கம் புறவெப்ப திசை என்றது பின்னோக்கி தாக்கம் அகவெப்ப தாக்கம். அப்ப சமநிலை பின்னோக்கி நகரும்.
நான் வெப்பநிலையை குறைச்சா சிஸ்டம் என்ன செய்யும்டா அக்கா வெளியில கூட்டுவா. வெப்பநிலையை கூடினா அகவெப்ப திசைண்டா, வெப்பநிலையை குறைச்சா புறவெப்ப திசை. அவ புறவெப்ப திசைன்றது முன்னோக்கி, சமல்ல முன்னோக்கி நாங்க. சரியா? சரி சரி. அகவெப்ப தாக்கம் இல்லாம புறவெப்ப தாக்கம் இல்லாம இருக்கா? சரி. விசித்திராக்க தாக்கம் இல்லாம நியலி கூட சீரோ. அங்க வந்து வெப்பநிலையால பாதிப்பு ஏற்படும். சரியா? விசித்திராக்கம் அதாவதுடா பிணைப்பு உடைகிறது உருவாகிறது ரெண்டுமே சமனா இருந்துச்சுன்னா அங்க வந்து வெப்பம் நிகரமா வெளியேற மாட்டுது, உள்ளடக்கப்பட மாட்டுது. விசித்திராக்க தாக்கம். சரி மேடம், கேட்டாங்க இந்த கேசிக்கான கோவையில சார் தூய லிக்விட் வராதுன்னு கேட்டாங்க. தம்பி நான் சொன்னா கேசிக்கான கோவையில ராசா சரியா, கேசிக்கான கோவையில லிக்விட் வேறும் என்று சொன்னாங்க. அதுக்கான எப்பையும் பெறும் நான் சொன்னாங்க இல்லையா? இல்ல கேசிக்கான கோவையில லிக்விட் வேறும். சரியா? அப்போ சரி அந்த டவுட் கேட்டாங்கடா, அது உண்மைக்கும் ஒரு தூய நீர் வந்து தாக்கில வரைக்க பொதுவாக இருக்கலாம். அது வேற சந்தர்ப்பம் இருக்கிறா, அதில் போட்டு பிளம் இருக்கா. சரியா? தூய திரவங்களை வந்து நாங்க அது தூய திரவம் வந்து அப்படின்னு இல்லைடா இங்க பார்த்துன்னு சொன்னாங்களே, இல்லை தூய திரவம் அப்படின்னு நாங்கள் வைக்கிறது இல்லை. என்ன நார்மலா அவைட்ட செறிவு மாறாத இடத்துல செறிவு மாறாம இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை எங்களோட கேசிக்கான கோவையில அதனால உள்ளிருக்க மாட்டோம். சரியா? ட்ரை. சரி, நாங்க இப்ப நாங்க அங்கால கேள்விக்கு போகணும். கேள்வி பார்க்கணும். ஓகே, கேள்வி பேரப்போ எத்தனை? 21வது கேள்வி. 21வது கேள்வி என்ன தொடர்ந்து லிச்சரின் தத்துவத்தில் தான் போறா கேள்வி. அங்கால பின்னுக்கு வந்து நார்மல் கேள்வியும் எடுக்கும். ஓகே, இந்த சமநிலை ஒன்று தந்திருக்காங்க. ஓகே, என்ன சொல்ல போடுறது? 21வது கேள்வி. 21வது கேள்வி. சமநிலையில வந்து x gas become y gas plus z gas வந்து இது அகவெப்ப தாக்கமாகும். x gas become y gas plus z gas இது அகவெப்ப தாக்கம். டெல்டா h வந்து less than greater than, அப்ப டெல்டா h வந்து plus, டெல்டா h வந்து plus. ஓகே, அகவெப்ப தாக்கம். சட்டினுடைய செறிவு கூட்டப்படுவது எப்படின்னு கேக்குறாங்க. சட்டின செறிவு நீ கூட்டணும்டா, சட்டனி கூட்டணும்டா சமநிலை முன்னோக்கி நகரணும். எந்த வழியால சமநிலையை முன்னோக்கி நகர்த்தலாம்? அடே சட்டின செறிவு கூட்டப்பட சமநிலை முன்னோக்கி நகரணும். எப்படி சமநிலையை கூட்டலாம்? சட்டின செறிவு கூட்டலாம். பாப்போம். அமுக்கத்தை கூட்டுவதால, அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யும்? அமுக்கத்தை குறைவடை செய்யும். அதாவது மூலனிக்கே குறைக்கணும். இங்க 1 3 2 3 இங்க 1 3 மூலனிக்கு குறைஞ்சு செய்யண்டா பின்னோக்கி சமநிலை நகரும். இல்லையா? ரைட். ரெண்டாவது விஷயம், கலவைக்கு எக்ஸ்னை சேர்ப்பது. எக்ஸ்னை சேர்த்தீங்கன்னா அதை குறைவடை செய்யும் சமநிலை முன்னோக்கி நகரும். சரி போல இருக்கிறா? சட்டின செறிவு எப்படி கூடுமனு கேட்டாங்க. தாக்க முன்னோக்கி நகர்ந்தா எக்ஸ்னை செறிவு குறைக்கப்பட்டு பையும் செட்டும் சொல்றாங்க. அப்ப சமநிலை முன்னோக்கி போகிறதுக்கான வழி. சரி. மூன்றாவது, வெப்பநிலையை குறைச்சமண்டா, வெப்பநிலையை குறைச்சமண்டா வெப்பநிலையை அக்கா வழியில கூட்டுறான்னு சொன்னாங்க. வெப்பநிலையை அதிகரிச்சமண்டா அக்கா வெளியில கூட்டுறா. வெப்பநிலையை கூடினா அகவெப்ப திசை, வெப்பநிலையை குறைச்சா புறவெப்ப திசை. முன்னோக்கி தாக்கம் அகவெப்ப தாக்கம்டா, பின்னோக்கி தாக்கம் புறவெப்ப தாக்கம். அப்ப அமுக்கத்தை குறைவடை செஞ்சா எங்களுக்கு சமநிலை நடக்கும்டாகும். சில சமநிலை நடக்கும்டா பின்னோக்கி நடக்கும். நாலாவது, கலவைக்கு பையினை சேர்ப்பு. பையை சேர்த்தீங்கன்னா அதை குறைவடை செய்ய சமநிலை பின்னோக்கி போகும். 5, கலவைக்கு எக்ஸனை அகற்றுதல். எக்ஸ் அகற்றினீண்டா இதை ரிமூவ் பண்ண இதை அதிகரிக்க சமநிலை பின்னோக்கி. ஆன்சர் செகண்ட் ஆன்சர். 22வது கேள்வி. அந்த ஒரு சமநிலை இருக்காண்டா அகவெப்ப தாக்க கூடாது, அது அகவெப்ப சமநிலை. 22வது. ரைட். இது அகவெப்ப தாக்கம். சமநிலை தாக்கத்துக்கு சூடாக்கலின் மூலம் சமநிலை இடது பக்கத்துக்கு நகர்த்தலாம். சூடாக்கலோம்னா வெப்பநிலையை கூட்டுறோம். இதோட அகவெப்ப தாக்கம். நான் வெப்பநிலையை கூட்டினா அக்கா வழியால கூட்டுறாப்பு.
அக்கா வெளியில கூட்டா வெப்பநிலையை கூட்டினா வெப்பநிலை பார்த்து யோசிக்கா வெப்பநிலை சிம்பிள் வெப்பநிலை கூட்டா அகவபதிச அக்கான்ற அகவபதிச சமல முன்னோக்கி தானே போகும்டா ஏன்னா முன்னோக்கி தாக்கம் அகவபத்தாக்கமா இருக்கு சமல முன்னோக்கி போகும் இடது பக்கத்துக்கு போய்க்கலாம் இஞ்சால பக்கம் வலது பக்கம் இஞ்சால பக்கம் வலது பக்கம் இஞ்சால பக்கம் தான் இடது பக்கத்துக்கு போய்க்கலாம் சொல்ற விஷயம் வந்து தவறு பி அமுக்கத்தினால் சமலை பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு மூலனிக்க மாறாம இருக்கணும் இங்க வேற சொல்லிட் கன்சிடர் நான் சொல்லிட்டேன் இங்க ரெண்டு சாரி ஒரு A2 கேஸ் ஒரு மோல் இருக்குது ரெண்டு மோல் யோசிக்காத இங்க ரெண்டு இருக்குது ஒரு மோல் ரெண்டு மோல் இதை கன்சிடர் பண்ணிடலாது மூலனிக்க மாற்றம் இல்லை என்றா சமநிலையில பாதிப்பு வராது அமுக்கத்தால இது போல ஏன்னா மூலனிக்க மாற்றம் இருக்குது முன் தாக்கத்தை அமுக்க அதிகரிப்பு ஆதரிக்கும் அப்படின்னா அமுக்கத்தை நான் அதிகரிச்சா சமல முன்னோக்கி போகுமா அமுக்கத்தை நான் கூட்டுறேன் அமுக்கத்தை கூடினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடைய செய்யும் அமுக்கத்தை குறைவடைய செய்யணும் மூலனிக்க குறையணும் மூலனிக்க குறைஞ்சு செய்து பின்னோக்கி இங்க சொல்லிட்டே கஷ்டப்படாத ரெண்டு மூணுல இருந்து ஒரு மூல் அப்ப அமுக்கத்தை நான் கூடினா அமுக்கத்தை குறைக்கணும்னா மூலனிக்க குறையணும் மூலனிக்க குறையணும் சமல பின்னோக்கி நகரம் என்ன சொல்றான் சி பார்ட் முன் தாக்கத்தை அமுக்க அதிகரிப்பு ஆதரிக்கும் அப்படின்னு சொல்றான் முன் தாக்கத்தை அமுக்க அதிகரிப்பு ஆதரிக்கும் என்ன மீனிங்கன்னா அமுக்கத்தை கூடினா சமல முன்னோக்கி நகரமா இல்லையே பின்னோக்கி தானே போகுது போல டி ஸ்டேட் பி இன் சிறுவை கூட்டுவதால் சமநிலை வலது பக்க நகரும் பி என்ற சொலிட் திண்மத்தை சேர்ப்பதால் வந்து சமநிலை பாதிக்கப்படாது தென் எல்லாமே தவறு இல்லையா எல்லாமே தவறு ஆன்சர் வந்து 5th ஆன்சர் சரியா ரைட் எல்லாமே தவறு ஆன்சர் வந்து 5th ஆன்சர் சரியா ரைட் ஓகே அப்ப என்ன வர போகுது உங்களுக்கு 5வது ஆன்சர் வேணும் ஓகே சரி அடுத்த கேள்விக்கு வா பிபின் தொகுதியில அந்த கேள்வி அப்ப 23வது கேள்வி அல்ல கேள்வி 23வது கேள்வி வா 23 பா ஏ என்ன சொல்லுதுடா carbon solid plus H2O gas become CO gas plus H2 gas delta H வந்து 131 delta H 131 இதோட பிளஸ் அகவபத்தாக்கம் பாப்பா என்ன யோசி அகவபத்தாக்கம் A என்ன சொல்லுது தாக்கத்துக்கு ஒரு எதிர்நோக்கி சமநிலையானது பின்னோக்கி நகருமண்டா இடது பக்கம் நகரும் அப்படின்னு கேட்கிறோம் இப்ப இடது பக்கம் நகர்த்தணும்டா முதலாவது சொல்றான் ஒரு எதிர்நோக்கி கூட்டப்பட ஊக்கி வந்து ஊக்கியாலே எங்களுக்கு சமநிலை மாற்றப்படாது முதலாவது வந்து பிள இல்லையா 23க்கு முதலாவது வந்து பிள ஊக்கியால பாதிக்கப்படாது சமநிலை இரண்டாவது திண்மக்காவன் திண்மங்களை சேர்ப்பதால சமநிலை மாறாது திண்மங்களை சேர்ப்பதால் சமநிலை மாறாது போடு மூன்றாவது கொதி நீராவி மேலும் கூட்டப்படும் கொதி நீராவி H2 கேஸ் H2 கேஸ் செட் பண்ண சமநிலை முன்னோக்கி அவன் என்ன கேட்டவன்டா எப்படி சமநிலையை பின்னோக்கி நகர்த்தலாம் அப்ப அதுக்குள்ள வேண்டாம் அதுவும் நாலாவது தொகுதியின் வெப்பநிலை கூட்டப்பட வெப்பநிலையை கூட்டினா இதோட அகவப்பு தாக்கம் அக்கா வெளியில் கூட்டுறான் வெப்பநிலையை கூட்டினா அகவப்பு திசை சமல முன்னோக்கி நகரம் அஞ்சாவது மேற்குறிப்பிட்ட இதன் மூலமும் சமநிலையை நீரிட்ட கால்சியம் குளோரைட் சேர்க்கப்படும் கால்சியம் குளோரைட் என்ன செய்யும்னா இந்த கால்சியம் குளோரைட் இந்த நீராவியை அகத்துறிஞ்சிடலாம் இது வந்து நீராவியை அகத்துறிஞ்சி நீர்மயமாகக்கூடியது அப்ப நீராவியை அகத்துறிஞ்சும் நீராவிய இந்த செப்பு செல்வேட் நீராவியை அகத்துறிஞ்சும் அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு நீராவி அகத்துறிஞ்சிக்க அவருடைய சிறைவு குறைவடைய போகுது சமல பின்னோக்கி போகும் என்ன ஆன்சர் ஆயிருக்கு 5வது ஆன்சர் ஓகே ரைட்டா 5வது ஆன்சர் H2O கேஸ் உடைய சிறைவு குறைக்கப்படும் ஏனென்றால் அந்த நீராவி வந்து நீராவியை கால்சியம் குளோரைட் வந்து அகத்துறிஞ்சி கொள்வார் ஓகே சரி பா அடுத்த விஷயம் வந்து எங்கட 24வது கேள்விக்கு வா 24 அல்ல பேர் carbon solid plus H2O gas அங்கால CO gas plus என்னடா CO gas plus அங்கால H2 gas இது delta H வந்து greater than 0 delta H வந்து greater than 0
அப்ப இதோட அகவெப்ப தாக்கம் டெல்டா H வந்து கிரேட்டர் தென் நோட் அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம் முதலாவது அவன் என்ன கேட்கிறான் 24வது வலது புறமாக நகர்த்துவதற்கு என்ன செய்யலாம்னா கேள்வி. வலது பக்கம் நகர்த்தணும்னா இஞ்சால பக்கம் தான். அப்ப என்ன செய்யலாம்னா முதலாவது தொகுதியின் வெப்பநிலையை அதிகரித்தல் வேண்டும். ரைட், வெப்பநிலையை அதிகரிச்சோம்னா சமல்ல முன்னோக்கி நகரும். வெப்பநிலை அதிகரிச்சா சமல்ல முன்னோக்கி நகரும். அவன் என்ன கேட்ட முதலாவது வலது புறமாக நகர்த்துவது சரிதானேடா. அடே அக்கா வெளியில கூட்டலாம் சொன்னான். அக்கா வெளியில கூட்டலாம். அக்கா அன்றைக்கு அகவெப்பத்தாகும். வெப்பநிலையை கூட்டினா வெளியில கூட்டலா. வெப்பநிலை கூட்டினா அகவெப்பத்து சில சமல நகரும் முன்னோக்கி நகரும். ரைட்டா. ரெண்டாவது வந்து என்ன பிரச்சனை என்னடா, ரெண்டாவது என்னன்னா திண்ம தொகுதியின் அமுக்கத்தை அதிகரிக்கிறதால் என்ன நடக்கும்? அமுக்கத்தை நான் கூட்டினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடைய செய்யும். அமுக்கத்தை குறைக்கணும் மூல நீங்க உறைந்து சேர்த்துன பின்னோக்கி. மூன்றாவது என்னடா 2 மோல் இங்க 1 மோல் சொல்லிட்டு மூன்றாவது தொகுதியை வந்து கொதியினாவை அகற்றினா இதை ரிமூவ் பண்ணா இவற்றை சிறுவை குறைவடைய செஞ்சா சமல பின்னோக்கி வந்து இவற்றை சிறுவையை கூட்ட பார்க்கும். அப்ப சமல பின்னோக்கி. நாலாவது தொகுதியுடன் கார்பன் சேர்க்கிறதால சமல பாதிப்பு இல்லை. திண்மங்களை சேர்க்கிறதால பாதிப்பு இல்லை. பல 5 மேற்கொள் குறிப்பிட்ட எதன் மூலம் சமலை விளப்பு நகர்த்த முடியாத போல உலக வச்சு. சரி, ரைட். அடுத்த கேள்விக்கு வா. 5வது கேள்வி ஓகேடா. சோ 24வது கேள்வி செஞ்சிருக்கோம். 25வது கேள்விக்கு வாங்க. 25வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா சரியாடா. 25வது கேள்வி பாருங்கடா தம்பி. பின்னணி தாக்கத்தை கேட்டதுங்க. A கேஸ் B கேஸ் சேர்ந்து C கேஸ் பிளஸ் D கேஸ் வருது. இந்த ஃபர்ஸ்ட் செய்யலாம் அப்படின்னு D அளவை அதிகரிக்க செய்யும்னா சமநிலை முன்னோக்கி நகரணும். ரெண்டு பேரும் இப்ப ரெண்டு பக்கம் என்ன செய்யல, எங்களுக்கு மூல நீக்க மாற்றம் இல்ல. அப்ப அமுக்கத்தால பாதிப்பு இல்ல. இது ஒரு அகவெப்ப தாக்கம். அப்ப எனக்கு D அளவு அதிகரிக்கணும்டா சொல்லப்போ எதையுமே செய்யலாது. வெப்பநிலையை குறைவடை செஞ்சா அதிகரிக்கும் போமா புரோப திசை முன்னோக்கி தாக்கம். அகவெப்ப தாக்கம் பின்னோக்கி தாக்கம் புரோப தாக்கம். தொகுதியில வெப்பநிலையை குறைச்சா பின்னோக்கி நகரும். D விளைவு அதிகரிக்கணுமா அமுக்கத்தால பாதிக்கப்படாது. போடு அமுக்கத்தால சமநிலை பாதிக்கப்படாது. தொகுதியிலிருந்து B அகற்றுதல் இல்ல. B அகற்றினா சமநிலை பின்னோக்கி போகும். மேல எதுவும் D அளவை அதிகரிக்க செய்யாதுன்னா பாத்துக்கலாம். 25க்கு மேல எதுவும் வந்து D விளைவு அதிகரிக்க செய்யாது. 26வது கேள்விக்கு வா. 26 2 NO கேஸ் plus oxygen gas become 2 NO2 gas. என்ன தாக்கம் delta H less than ஒரு தாக்கம். அப்ப NO2 செறிவை எப்படி குறைக்கலாம் கேட்டவனுக்கு. NO2 செறிவை குறைவடைய செய்யணும் அப்படின்னா சமநிலை பின்னோக்கி போகணுமா இல்லையா? NO2 செறிவை குறைவடைய செய்யணும் சமநிலை பின்னோக்கி போகணும். சமநிலையை பின்னோக்கி நகர்றதுக்கு என்ன ஐடியா இருக்குது? NO2 செறிவை நாங்க குறைவடைய செய்யணும்னா சமநிலை பின்னோக்கி போகணும். என்ன வழியலாபு? NO-வின் செறிவு அதிகரித்தடா. முதலாவது கேள்வி NO-வின் செறிவு கூட்டினா சமநிலை முன்னோக்கி போகும். இரண்டாவது மாறாமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிச்சா அக்காவளி என்று கூட்டலா அகவெப்ப திசை பின்னோக்கி போகும். மூன்றாவது விஷயம் வந்து மாறா வெப்பநிலையில் கலவின் கனவளவை குறைத்தல். கனவளவை குறைச்சா அமுக்கத்தை அதிகரிக்கணும். அமுக்கத்தை அதிகரிக்கணும்னா மூல நீக்க அதிகரிக்க திசை. அதாவது கனவளவை குறைச்சா அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை கூட்டினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடைய செய்யும். அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்னா மூல நீக்க குறைஞ்ச திசை சொல்ல. கனவளவை குறைச்சா அமுக்கம் கூடிடும். அமுக்கத்தை நீ கூடினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைக்கும். அமுக்கத்தை குறைக்கணும்னா மூல நீக்க குறைஞ்ச திசை 3 மோல் 2 மோல்னா சமநிலை முன்னோக்கி நகரும். என்ன கேள்விடா? NO2 செறிவு எது குறைக்கும் தான் கேட்கணும். ரெண்டாவது சரி. அடுத்து 4வது விஷயம் ஆக்சிஜன் செறிவு அதிகரிச்சு. ஆக்சிஜன் அதிகரிச்சா சமநிலை முன்னோக்கி போகும். 5வது மாறா வெப்பநிலை என்னோட பகுதி அமுக்கத்தை இன்னும் ஆட் பண்ற மாதிரி சமநிலை முன்னோக்கி போகும் குறைக்கிறதுக்கு. 27வது கேள்வி பார்த்தோம்னா 27 கால்சியம் கார்பனேட் சாலிட் CaCO3 சாலிட் அங்கால கால்சியம் ஆக்சைடு சாலிட்
பிளஸ் CO2 கேஸ் என்ன சமநிலைக்கு அமுக்கம் கூடுதல் முத்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும். இது வந்து A பார்ட் அமுக்கத்தை நான் கூடினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடைய செய்யும். அமுக்கத்தை குறைவடைய செய்யணும்னா மூலனிக்க குறையணும். மூலனிக்க குறைஞ்சது செய்யணும்னா பின்னோக்கி திசை. இது சொல்லிட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணல. அது சொல்லிட் இது சொல்லிட். இங்க ஒரு மூல் இங்க மூல இல்ல. மூலனிக்க குறைஞ்சு செய்யனா பின்னோக்கி வரணும். மூலனிக்க குறைஞ்சு செய்யனா பின்னோக்கி வரணும். சரியா சார்? ஓகே. அப்ப நான் அமுக்கத்தை கூட்டிட்டேன். சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடைய செய்யணும். மூலனிக்க குறையணும். மூலனிக்க குறைஞ்சு செய்யணும் பின்னோக்கி திசையா இருக்கும். ஓகே. என்ன கேட்டோம்னா அமுக்கம் கூடுதல் முத்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கும் என்றது தவறாக இருக்கும். பி KP சமன் KCயா பாப்போம்டா. KP சமன் KC into RT to the power delta n. விளைவு செய்ய தாக்கி விளைவுல 1 தாக்கில 1 minus side. அப்ப KP சமன் KC into RT என்று வரும். RT சரியா? அதுவும் பிள்ளையா பிள்ளை பிள்ளை CF அமுக்கம் குறைதல் முத்தாக்கத்துக்கு அனுகூலமாக இருக்கு. அமுக்கத்தை நான் குறைச்சா சிஸ்டம் அமுக்கத்தை கூட்டும். அமுக்கத்தை கூடமுடா மூல நீக்க கூடணும். மூல நீக்க கூடிய முன்னோக்கி திசை. சரி, அடுத்த சரியா? ரைட். A வந்து என்ன சொல்றீங்கன்னா அமுக்கம் கூடினா அமுக்கத்தை குறைக்கணும். மூல நீக்க குறைஞ்ச பின்னோக்கி திசை. ரைட். அமுக்கம் குறைதல் அமுக்கத்தை குறைச்சா அமுக்கத்தை கூட்டணும். அமுக்கத்தை கூட்டணும்டா என்ன இங்க ஒரு மோல் இங்க ஒரு மூல் உங்களுக்கு சமன்ல முன்னோக்கி நகரும். உங்களுக்கு என்ன செய்ய போகுது? சரி. D வந்து என்ன நடக்கும்டா? D வந்து KP சமன் ஓகே KP சமன் கேஸ் பண்ண இருக்கும்டா P of CO2 கேஸ் ஆகும். சரியா? ரைட். ஓகே பிள்ளைகள், அடுத்த பார்ப்போம். அப்போ அடுத்த பார்க்கலாம். எத்தனையாவது இதுக்கு என்ன ஆன்சரா? KP சமன் P CO2டா. சரி சரி, ஆன்சர் மூணாவது ஆன்சர். ஓகே. என் சமன்லைக்கு என்னன்னா கேட்டேன். சரி, ஓகே. அடுத்த 28வது கேள்விக்கு வா. 28வது கேள்வி A சொலிட் வந்து பிளஸ் B சொலிட் வந்து அங்க ஐயா வருது. இது ஒரு அகோபத்தாக்கம். பின்னர் மேலே தரப்பட்டுள்ள சமன்பாட்டுக்கு பொருத்தமுடைய கூற்று எது அல்லது அவை அப்படின்னு கேட்கிறாங்க. 28வது கேள்விக்கு வா. ரைட். 28 இதுல A solid plus B solid become I gas plus M gas. Delta H greater than what? Delta H வந்து greater than what? பின் வருவனவற்றுள் மேலே தரப்பட்டுள்ள சமன்பாட்டுக்கு பொருத்த முடிய கூற்று எது அல்லது மாறா வெப்பநிலையில் KC தொகுதியின் முழு அமுக்கத்திடம் வேறுபடுகின்றது. ஏற்கனவே பார்த்து நாங்கள் KPKC வெப்பநிலையில மட்டும் தாங்கி இருக்கிற மாதிரி. சரியா? KPKC வெப்பநிலையில் மட்டும் தாங்கி இருக்கிற மாதிரி. மாறா வெப்பநிலையில் KC தொகுதியின் முழு அமுக்கத்திடம் வேறுபடுகின்ற சொல்ல விஷயம் வந்து தவறா இல்லையாடா? மாறா வெப்பநிலை KP BM சிறுவிட இல்ல. KPKC வந்து வெப்பநிலையில மட்டும் தாங்கி இருக்கிற மாதிரி. வெப்பநிலையில மட்டும் தான் தாங்கி. ரைட். KC ஆனது வெப்பநிலையிடம் வேறுபடுகிறது. சரி. KPKCயும் ஒன்றுக்கொன்று சமனாகும். அப்படியா? KP சமன் KC into RT to the delta n இருப்பதா? இங்க பார்த்தோம்னா ரெண்டு கேஸ் இருக்குது. ரெண்டுமே சொல்லிட்டடா. ஆனா இதுல என்ன பிரச்சனைடா? இது ஒண்ணு கேஸ்னு மாத்திக்கணும்னா சரி A கேஸ் B கேஸ்னு மாத்திக்கணும்னா B கேஸ்னு மாத்திக்கணும்டா. சரி, அப்ப என்ன நடக்கும்டா? KP KC ஒன்றுக்கு சமனாகும்டா. KP சமன் KC into RT to the delta n. விளைவு ரெண்டு சை ஒன்று தானே கேஸ் மாத்திக்கணும்ல. அப்ப ஒன்று KP KC சமன் இல்லடா. அப்ப KP KC ஒன்றுக்கு சமனாகும்னு தவறு. C மட்டும்டா. ஐந்தாவது ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து ஐந்தாவது. இருபத்தி ஒன்பதாவது கேள்வி. ஓகே. 29வது கேள்வி என்ன? அவ கேட்கிறான், மாறா வெப்பநிலையில் அமுக்கம் அதிகரிக்கப்படும் போது பின்வரும் சமநிலைகள் எது வலதுபுறமாக செல்வதற்கு நாடும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி வலதுபுறமாக செல்லணும் அமுக்கம் வந்து அதிகரிக்கப்படுக. அமுக்கத்தை அதிகரிக்க வலதுபுறமாக செல்லணும்னா சரியா? அமுக்கத்தை அதிகரிக்க வலதுபுறமாக செல்லணும் வையன் முன்னோக்கி சம நகரணும்டா. அப்ப என்ன நடந்துருக்குடா? அமுக்கத்தை நான் கூட்டிட்டேன். சிஸ்டம் அமுக்கத்தை குறைக்கணும். அதுக்கான மூலனிக்கு குறைஞ்ச சார். அவன் என்ன கேட்கிறான்னா, இந்த தாக்கங்கள் எதுக்கு மூலனிக்கு குறைஞ்ச திசையில தாக்கம் நடக்குது? முதலாவது ஒரு மூலிலிருந்து 2 மூல் மூலனிக்கு அதிகரிக்கப்படுது. ரெண்டாவது 2 மூல் 3 மூல்ல இருந்து 2 மூல்.
அமுக்கம் அதிகரிக்க சமல முன்னோக்கி போகணும். அமுக்கத்தை நான் கூட்டினா சிஸ்டம் என்ன செய்யும்டா, அமுக்கத்தை குறைக்கணும். அமுக்கத்தை குறைக்கணும்டா மூலனிக்கு குறைஞ்சி சேர சமநிலை. மூலனிக்கு குறைஞ்சி சேர்ந்தது முன்னோக்கி இருக்கும்டா. மூலனிக்கு அதான் முன்னோக்கிய செயல் வந்து மூலனிக்கு குறைஞ்சதா இருக்கணும். அப்படி இருக்க ரெண்டாவது ஆன்சர் பண்ணலாம் வடப்பேன். சரியா? 3 மூலையிலிருந்து 2 மூலை எடுக்குது. ரைட். 30வது கேள்விக்கு வா. சமநிலை தொகுதி 2 CO கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் 2 CO2 இந்த அமுக்கம் அதிகரிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எது நடைபெறும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப 30வது கேள்வி பார். 30வது மாறா வெப்பநிலையில் சமநிலை தொகுதியில 2 CO கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் become 2 CO2 கேஸ். இந்த அமுக்கம் அதிகரிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எது நடைபெறும்? நான் என்ன செய்தேன்? அமுக்கத்தை கூட்டுறேன். சிஸ்டம் என்ன செய்யும்? அமுக்கத்தை குறைவடை செய்யும். சமநிலை 2 மோல் 1 மோல் 3 மோல் இங்கால 2 மோல் மூல நீக்க குறைஞ்ச செய்யண்டா. அதாவது நான் அமுக்கத்தை கூடினா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடை செய்யும். இது சிஸ்டம் சொன்னா அமுக்கத்தை குறைவடை செய்யணும்னா மூல நீக்க குறைஞ்ச சமநிலை வேணும். மூல நீக்க குறைஞ்ச செய்யண்டா 2 மோல் 3 மோல் 2 மோல் மூல நீக்க குறைஞ்ச செய்யண்டா முன்னோக்கி. அப்ப CO இன் அளவு அதிகரிக்கிறது. CO இன் அளவு அதிகரிக்கிறதா இல்ல CO தாக்க முன்னோக்கி நடக்கிறாங்க. CO இன் அளவு குறையும். அதே வந்து தவறு. B பாப்பமா ஆக்சிஜன் அளவு கூடுகின்றது. ஆக்சிஜனுடைய அளவு கூடுதான். தாக்க முன்னோக்கி நடக்குது. தாக்க முன்னோக்கி நடந்தா ஆக்சிஜன் அளவு குறையும். C CO2 அளவு இல்லடா. CO2 தாக்க முன்னோக்கி நடக்கல. CO அளவு குறையுது. CO2 அளவு குறைகின்றது தவறு நினைக்குது. இல்லையா? கூடுது. D ஆக்சிஜன் அளவு குறைகின்றது. தாக்க முன்னோக்கி நடக்குது. ஆக்சிஜன் அளவு குறைகின்றது. சரி. ரைட்டா? CO அளவு குறைவடைகின்றது சரி என்ன? முதலாவது சரி என்ன? A சரி என்ன? ஏனடா தாக்க முன்னோக்கி நடக்க CO அளவு குறையுது. அட A ஸ்டேட்மென்ட் சரிடா. ஏண்டா தாக்க முன்னோக்கி நடக்க CO அளவு குறையும், ஆக்சிஜன் அளவு குறையும், CO2 அளவு அதிகரிக்கும். ஏனண்டா நான் என்ன செஞ்சிட்டேன்டா சமநிலை தொகுதிக்கு அமுக்கம் அதிகரிக்கப்படுது. அமுக்கம் அதிகரிச்சா மூல நீக்க குறையும். மூல நீக்க குறைஞ்சதுண்டா அடே அமுக்கத்தை நான் அதிகரிச்சா சிஸ்டம் அமுக்கத்தை குறைவடை செய்யும். அதுக்கான மூல நீக்க குறைஞ்ச திசையில சமநிலை நகர்த்து. இங்க மூல நீக்க குறைஞ்ச திசை முன்னோக்கி திசை சமநிலையை நகர்த்தி. சரியா? ட்ரை. அப்ப CO அளவு குறையும், ஆக்சிஜன் அளவு குறையும். ஆன்சர் வந்து 4th ஆன்சர். சரியா? ரைட். அப்ப 31லேருந்து அங்காள வழியா நாங்கள் இப்போ பார்க்கலாம். சரியா? ஓகே. இந்த டியூட் வந்து இன்னைக்கு முடிக்கணும்.